சிவகார்த்திகேயன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் உருவாகி இருக்கிற ரெமோ திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியான 24 மணி நேரத்துல 10 லட்சம் பேர் பார்வையிட்டிருக்காங்க. கரண்ட்ல 16 லட்சத்தையும் தாண்டி வியூஸ் கூடிக்கிட்டே இருக்கு. பெரும் பொருட்செலவுல உருவாகி இருக்கிற இந்த படத்துல சிவகார்த்திகேயன் பெண் வேடமிட்டு நர்ஸ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஏற்கனவே ரெமோ படத்தோட முதல் பார்வை, டீசர், சிங்கிள் ட்ராக் உள்ளிட்ட அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில வரவேற்பு பெற்ற நிலையில ரெமோ ட்ரெய்லர் படத்தோட எதிர்பார்ப்பை அதிகரிக்க செஞ்சிருக்கு. நேற்று மாலை 6 மணிக்கு வெளியான இந்த ட்ரெய்லரை இன்னைக்கு காலையில வரைக்கும் 13 லட்சம் பேர் பார்வையிட்டாங்க. சுமார் 2 நிமிடம் உள்ள இந்த ட்ரெய்லர்ல படத்தோட கரு பற்றி மேலோட்டமாக சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கே உரிய காமெடி நக்கல்னு கலக்கினாலும் புதுசா அவர் முயற்சி செஞ்சிருக்கிற இந்த பெண் கதாபாத்திரத்தோட நளினமான நடை, உடை, பாவனை, நடிப்புன்னு அசத்தியிருக்காரு சிவகார்த்திகேயன். சிவாவோட நர்ஸ் கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் ஆர்வத்தை ஏற்படுத்தினாலும் படத்தோட நாயகி கீர்த்தி சுரேஷும் தன்னோட பங்குக்கு அழகான டாக்டராக வந்து ரசிகர்களை ஈர்க்கிறாங்க. சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் இடையேயான காதல் காட்சிகளும் சிவாவோட வசனங்களும் ட்ரெய்லரோட சிறப்பம்சமாக இருக்கு. ரெமோவோட ட்ரெய்லர் ரெமோன்டிக் ட்ரெய்லர் அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல சமூக வலைத்தளங்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெய்லர் வெளியானது முதல் படக்குழுவினருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ட்விட்டர்ல வாழ்த்துக்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்கு. சதீஷ், கேஷ், ரவிக்குமார், சரண்யா பொன்வண்ணன், ராஜேந்திரன், யோகி பாபு, ஆடுகளம் நரேன் இவங்க பலர் நடிச்சிருக்கிற இந்த படம் பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்துல உருவாகி இருக்கு. அனிருத் இசையமைச்சிருக்கிற அனைத்து பாடல்களுமே ஹிட் ஆயிருக்கு. இந்த படம் வர ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு அக்டோபர் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு. ட்ரெய்லரோட எண்டிங்ல ஐயோ அவ என்ன பார்த்துட்டா அப்படின்னு கவுண்டமணியோட வசனத்தை ஞாபகப்படுத்துற சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மள ட்ரெய்லரை திரும்பவும் பார்க்க வைக்குது. அதிக அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்ட குழு வந்து ராஜேஷ் சார் தான். பாதி பேரே எனக்கு தெரியாது. பொன்ராம்லாம் வந்து சூப்பர் ஹிட் கொடுத்து கரண்ட்ல இருக்கிற டைரக்டர் மானிட்டர்ல உட்காந்துட்டு ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பாரு, அங்க இது சரியில்லை இது சரியில்லைன்னு. அவருடைய ஆர்டிஸ்ட் கிட்ட எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணா போய் கதை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா எதையா ஒன்று வெறுப்பேற்றி விட்டுருவாங்க அவரை. சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா, சுனாமி அதனால தான் வருது அப்படின்னு சொன்னா அவர் வந்து கடுப்பாயிட்டார். படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு கடவுள் இருக்காண்டா பிரகாஷ் குமார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி. ராஜேஷ் சார் அதே படத்தை பார்த்து கடவுள் இருக்காண்டா குமார்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி.